சங்கீதம் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தில் 39ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீதிமான்களுடைய ரட்சிப்பு என்பதாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு வரும், ரட்சிப்புன்னு சொன்னால் அது பாவிகள் தான் ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம நீதிமான்கள் சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டவங்க தான் நீதிமான்கள் என்று வேதவசனம் அழைக்கிறது, ரட்சிக்கப்படாதவர்களை பாவிகள் என்று வேதவசனம் அழைக்கிறது. ஆக ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் தெரிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் தேவனுடைய உறவை இல்லாதவர்களாக, தேவனுடைய ஐக்கியம் இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பாவங்களுக்கெல்லாம் தேவனே ஒரு தீர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை சுவிசேஷத்தின் வாயிலாக அறிந்து கொண்டு அந்த தீர்வு தன்னுடைய குமாரனையே சிலுவையில் பலியாக கொடுத்தார். அவரே சிலுவையில் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை சுவிசேஷம் அறிவிக்கிறது. இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீதிமான்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாத மக்களை பாவிகள்லாம் பாவம் செய்கிறாங்கிற அர்த்தத்தில் அவங்கள பாவிகள்னு சொல்ல, பாவியாக இருக்கிறாங்கன்ற அர்த்தத்தில் ஒரு காலத்தில் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று வேதாகம் சுட்டி காண்பிக்கிறது. பாவம் செஞ்சாலும் பாவம் செய்தாலும் பாவிகள் தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ரட்சிப்பு யாருக்கு ரட்சிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பாருங்க. நீதிமானம் பற்றி பேசுது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. நம்ம நினைக்கலாம், அவன் ரட்சிக்கப்பட்டான், அவனுக்கு இது ரட்சிப்பு தேவை, 2 ரட்சிக்கப்பட முடியுமா ஒருத்தர்? நீதிமன்ற ரட்சிப்புன்னு சொல்லும்போது ரட்சிப்புன்றது எல்லா பாவத்தின் விளைவுகளுக்கும் சேர்த்து கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ பாவ மன்னிப்பும் பரலோகத்தையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த பாவத்தினால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாதிப்பிலிருந்தும் அவன் வெளியே வர வேண்டும் என்பதற்கான கிரயத்தை சிலுவையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நீதிமான்கள் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் 2 காரியத்தில் அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 34ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். உபத்திரவங்களிலிருந்து அவளுக்கு ரட்சிப்பு தேவையாக இருக்குது. எல்லா உபத்திரவங்களுக்கும் அங்கே நீதிமான்ற வசனம் வருது பாருங்கள். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவளுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்னொரு ரட்சிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 34ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்னா ரட்சிப்பார். அங்கேயே நீங்களாக்கி விடுகிறார்கள், ரட்சிப்பார்னு அர்த்தம். அதுக்கு 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துலேயும் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமானுக்கு உபத்திரவங்கள் நிறைய வருது. அதான் வசனம் சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் என்ன பண்ணுறாரா, அவளை நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு உபத்திரவங்கள் இருக்குது, அந்த உபத்திரவங்கள்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அவரே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. 19ஆம் வசனத்தில் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், துன்பமே வராதுன்னு சொல்லப்படல. நீதிமானுக்கு துன்பமே வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துடும். வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நீதிமானுக்கு நிறைய அடுக்கிற துன்பங்கள் நான் சந்திச்சிட்ருக்கிறேன், துன்பமே வராதுன்னா அப்போ நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்ற சந்தேகமாக நிறைய பேருக்கு வந்துடும் பாருங்கள். துன்பங்கள் என்ன அநேகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, துன்பங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லப்படல, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எல்லாவற்றின் நின்று அவனை விடுவிப்பார். இப்போ நீதிமானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் வாசிப்போம். 37ஆம் சங்கீதத்தில் 39, 40 நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும்.
இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்படுது. என்னன்னாக்கா, இந்த உபத்திரவங்களிலிருந்து அவர்களுக்கு ரட்சிப்பு. உபத்திரவம் என்று சொன்னாலே எந்த காரியம் நமக்கு வரக்கூடாதோ, எந்த காரியம் வரக்கூடாது, நிகழக்கூடாது, நாம் அனுபவிக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதற்காக இயேசு சிலுவையில் விலைக்கிரயம் கொடுத்தாரோ, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரோ, அவர் அதை செய்து முடித்திருந்தும் அந்த பிரச்சனையில் நான் தடுமாறி கொண்டிருப்பது பேர் தான் உபத்திரவம். இன்றைக்கு நிறைய நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு, சரீரத்தில் வியாதி வருது, அதை வரக்கூடாதுன்றதுக்காக இயேசு சிலுவையிலே கிரயத்தை கொடுத்து விட்டார். வருமானத்தில் பற்றாக்குறை இருக்கிறது, அவர் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே தரித்திரராகிவிட்டார். வாழ்க்கையில் பலதரப்பட்டதான அடுக்கடுக்கான இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வருகிறது. அவை எல்லாவற்றும் வெற்றி பெறுவதற்காகவே இயேசு சிலுவையிலே விளக்கிரயத்தை கொடுத்து விட்டார். இயேசு இதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகும் கூட அவங்க வாழ்க்கையில் இந்த உபத்திரவங்கள்லாம் வருதுன்னா, உபத்திரவன்ற வார்த்தை அதற்கு தீர்வு காணப்பட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை தீராமல் தொடர்ந்து கொண்டிருப்பதுக்கு தான் உபத்திரவம். அதற்கு ஒரு தீர்வை தேவன் சிலுவையில் கண்டுவிட்டார், ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். பாவத்தினால்தான் மனுஷன் வாழ்க்கையில் எல்லா சாபங்களும் வருது. இந்த சாபத்துக்கெல்லாம் ஒரு தீர்வை இயேசு சிலுவையிலே தன்மேல் சுமந்து கொண்டார். நாம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி மீட்கப்பட்டிருந்தும் கூட பலதரப்பட்டதான பிரச்சனையிலே நீதிமான்கள் தடுமாறுவது, அதான் நீதிமான்களுடைய ரட்சிப்பு. இப்படி தடுமாறும்போது ஒரு குழப்பம் வரும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இதெல்லாம் நடந்துடணுமே, வாழ்க்கை இப்படி இருந்திருக்கணுமே, என் வாழ்க்கை இப்படி இருக்கணுமே, இப்படி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சொல்லி வாழ்க்கையில் ஒரு குழப்பமடைந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பு யாரால் வருதான்? கர்த்தராலே வரும். சரி, கர்த்தர் எப்போ ரட்சிப்பார் பொழுது என்ன ரட்சிப்பு போட்டோம், இது ஒரு ரட்சிப்பு ஒன்று கர்த்தரால் வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அது எப்படி வருது, அது எப்படி நம்ம கிளைம் பண்ணுறோம் என்பதை இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கலம். அப்படிப்பட்ட தடுமாற்றமான சூழ்நிலைகளிலே நீதிமான்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவரை விடுவிப்பார். இதெல்லாம் நீதிமான் சொல்கிறது. அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவளை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இங்கே துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார்னு வருது. அப்போ 3 குறிப்பை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 34:17 எல்லா உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். உபத்திரவம்னு சொன்னால் எந்த ஒரு சாபம் என் வாழ்க்கையில் வரக்கூடாதோ, எந்த ஒரு வியாதி என் வாழ்க்கையில் வரக்கூடாதோ, எந்த ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வரக்கூடாதோ, எந்த ஒரு தரித்திரம் இல்லாமல் வறுமை என் வாழ்க்கையில் வரக்கூடாதோ, அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக சிலுவையில் இயேசு அதற்கான கிரயத்தை செலுத்தி முடித்திருந்தும் கூட இன்றைக்கு அதிலே நீதிமான்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு அந்த காரியத்தில் ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அந்த ரட்சிப்பு தான் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக வாசிக்கிறோம். துன்பங்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது நாம் அனுபவிக்கிற பாடுகள் தான் துன்பங்கள் என்று அந்த அர்த்தத்தில் வருகிறது. அதான் உபத்திரவங்கள் வேறு, துன்பங்கள் வேறு. 19ஆம் வசனத்தில் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் உபத்திரவம் வருதும், 19ஆம் வசனத்தில் துன்பங்கள் வருது, 17ஆம் வசனத்தில் உபத்திரவங்கள் வருது. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தில் உபத்திரவங்கள் அப்படின்னு வருது, 19ஆம் வசனத்தில் துன்பங்கள் அப்படின்னு வருது. இந்த உபத்திரவங்களும் துன்பங்களும் சில நேரத்தில் நீதிமான் தடுமாறுகிறான். தடுமாறக்கூடாது, அல்லது ரட்சிக்கிற கர்த்தர் இருக்கிறார், ரட்சிப்பு கர்த்தராலே வருகிறது. அதை சரியாக நீதிமான் அந்த ரட்சிப்பை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ ரட்சிப்பை அவன் எடுத்து சுதந்திரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் சுதந்திரிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறான். பைபிள் வசனம் சொல்லுது அவனை பார்த்து. என்ன சொல்லுதுன்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே இருப்பான். உனக்கான எல்லா கிரயமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ நல்லா வாழலாம், உன்னாலே வாழ முடியலனா அதுக்குள்ளே வராதவன் எப்படி இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்னா ஆண்டவருடைய உறவை பெற்றவன், தேவனுடைய நல்ல ஐக்கியத்தை பெற்றவன், நல்ல உறவை பெற்றவன், தேவனுடைய ராஜ்யத்திலே வந்திருக்கிறவன், தேவனுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையை பிறந்திருக்கிறவன், நித்திய ஜீவனை பெற்றவன். மரித்தால் அவன் பரலோகம் போவான், இயேசு கிறிஸ்து வருகையில் வந்தாலும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவன் நீதிமான். இப்போ அவனுக்கே சில பிரச்சனைகள் கஷ்டமாக இருக்குது. ரட்சிப்புனா
அவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டான். இப்போ பாவத்தின் விளைவுகளிலிருந்து அவன் இன்னும் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறான். அந்த அர்த்தத்தில் அந்த வசனம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும். உனக்கே இது கஷ்டம்னா பாவிக்கு இதோட கஷ்டமாக இருக்குமே. நீ செழிப்பாக வாழலாம், வாழக்கூடிய நிலையில் நீ இருக்கிற, விசுவாசிக்கூடிய நிலையில் நீ இருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இருக்கிற, உனக்கே இது முடியல, அவனுக்கு எப்படி இது முடியும்? அவன் இன்னும் வரவே இல்லையே. பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். அப்போது நீதிமான் ஏன் ரட்சிக்கப்படுற சில நேரத்தில் உனக்கு கஷ்டமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கர்த்தர் ஒரு காலத்தில் செஞ்சிருவான்ற எண்ணத்தில் அவங்க வந்துடுறாங்க பாருங்கள். அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு காலத்தை செஞ்சுருக்கிறாரு, கர்த்தர் நமக்காக எதை செய்திருக்கிறார் என்கிற வெளிப்பாட்டின் அறிவிலே நாம் ஒன்றை செய்யும்போது அந்த ரட்சிப்பு நமக்கு சொந்தமாகிறது. அதை நீதிமான்கள் பொதுவாக செய்கிறதுக்கு அது முன் வருகிறது இல்லை. அதை செஞ்சால் அதெல்லாம் நடந்துடும். ஏன்னா இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்க, சுதந்திரிக்காமல் இருக்கிறாங்க. சுதந்திரவாளிகளாக இருந்தும் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரனாக இருந்தும் அதை சொந்தம் பாராட்டி எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அதை பிலிப்பியர் 2:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என்னன்னாக்கா, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும், இப்போ கவனிங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, பொதுவாக ரட்சிப்பு அவர் கொடுக்கறது, நம்ம பிரயாசப்பட்டு எடுக்கிறது கிடையாது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு பைபிளில் பார்க்குறோம். ரட்சிப்புன்னு சொன்னாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர் தான் கொடுக்குறாரு, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீதிமான ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், அவனுக்கு அவன் அதை பெற்றிருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. பெற்றிருந்தும் அவனோட வாழ்க்கையிலே அவன் சுதந்திரிக்க முடியாமல் போய்ட்டு இவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் ஸ்டெப் எடுத்து அதை வாங்க போகிறதில்ல, அதை வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ நீ ஒரு காரியத்தை செஞ்சால் அதை அனுபவிச்சிடலாம். என்ன பண்ணலன்னா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இந்த பிரயாசப்படாமல் போகும்போது தான் நீதிமான ரட்சிக்கப்படுறதுக்கு கஷ்டமாக போயிடுது. ரொம்ப பெருசாக பிரயாசப்பட தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் என்ன பிரயாசம் பண்ணணும். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 8:32 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் இது. என்ன பிரயாசம் பண்ணணும்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இது நீதிமான் பட வேண்டிய பிரயாசம். இது நீதிமான் பட வேண்டிய பிரயாசம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை. குமாரன் பட்டுட்டார். அதை கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுனா, கர்த்தருடைய ஆவி இருக்கிறாரு, சத்தியத்தை உணர்த்துறாரு, சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ நீதிமான் ஒரு காரியத்தை பண்ணணும், சத்தியத்தை அறியணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒன்று, நீதிமான் இந்த பிரயாசத்தை படுறதில்லை. என்ன பிரயாசம்னா, சத்தியத்தை அறியணும்னு அவன் பிரயாசப்படுறதில்லை. சத்தியத்தை அறியணும்னு அவன் பிரயாசப்படுறதில்லை. அப்படி படாதனால அவன் வாழ்க்கையில் ரட்சிப்பு அரிதாகுது. அவனுக்கெல்லாம் சொந்தமான இருந்தும் அதை விசுவாசிக்க முடியாமல் போயிடுது, அதை கிளைம் பண்ண முடியாமல் போயிடுது, அதில் வாழ முடியாமல் போயிடுது. அதுதான் இந்த நீதிமான்களோட ரட்சிப்பு கர்த்தரால் வரும். உன்னால் உன்னுடைய அறிவினாலேயோ உன்னுடைய உழைப்பினாலேயோ உன்னுடைய வெள்ளையினாலேயோ உன்னுடைய திறமையினாலே ரட்சிப்பு வந்துட போகிறதில்ல, அது கர்த்தரால் தான் வருது. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, சத்திய ஆவியினவரை தேற்றவாள் அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாரு. அந்த சத்தியம் கூட தானாக விளங்கிறதுல அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதை வெளிப்படுத்தும் போது அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசிப்பதை தான் இவர் இங்கே பிரயாசம் சொல்கிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னா, எந்த நிறைவேற பிரயாசப்படணும், அந்த ரட்சிப்பு எப்படி நிறைவேறது சத்தியம் சொல்லுது நமக்கு. அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறன்னு சொல்லி சத்தியம் நமக்கு சொல்லுது. நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்முடையது, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியம் நமக்கு எடுத்து வெட்ட வெளிச்சமாக திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. அப்போ நீதிமான் பட வேண்டிய பிரயாசம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஃபஸ்ட்டு பிரயாசம். இதில் ஓரளவுக்கு நீதிமான்கள் பிரயாசப்பட்டுருவாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷங்க அந்த பசி எடுக்கும். அந்த பசி எடுக்கலனாக்கா அவனுக்கு சுவிசேஷம் சரியாக விளங்கலைன்னு அர்த்தம். சுவிசேஷம் சரியாக விளங்கலைன்னு அர்த்தம். சத்தியத்தை கேட்குற அறிவு ஒரு பசி மாதிரி, ஆவிக்குரிய பசி. அது சத்தியத்தை கேட்கலன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களால் ஒன்றுமே ஆக்டிவாக செய்ய முடியாது. ஆனால் சத்தியத்தை சில நேரத்தில் அறிஞ்ச பிறகு அந்த சத்தியத்தை பற்றி கொள்வது சில நேரத்தில் கஷ்டமாயிடுது. அது எபிரேயருக்கு நிருபத்தில்
10ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நாம் இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் சத்தியத்தை ஓரங்கட்டு உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்தனா, ஃபஸ்ட்டு சத்தியத்தை அறியாதனால பிரச்சனை. இப்போ சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் சத்தியத்துக்கு ஒரு மூலையில் வச்சுட்டு உன் சொந்த எண்ணங்களுக்கும் உன் சொந்த தீர்மானங்களுக்கும் நீ முதலிடம் கொடுத்து நீ வாழ்வாயானால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நடக்கிற விஷயம் அது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறலாம் இருந்தால், சரி இனி ஒரு இனிமேல் பலி கிடையாது, பலியெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. சத்தியம் அறியாத இருக்கும் உனக்கு சில காரியங்களை கர்த்தர் எல்லாமே உன்னை பாதுகாக்குது. சத்தியத்தை அறிகிற அறிவு வந்த பிறகு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம். மனப்பூர்வமாக சத்தியத்தின்படி வாழாமல் பாவத்தின்படி வாழுது, ரொம்ப மனப்பூர்வமாக வாழுது. அது சத்தியத்தை கேட்டால் கரெக்டு தான், ஆனால் எனக்கு இப்படி வாழ தான் இஷ்டம் இருக்குது. அப்படி வாழறது எனக்கு இஷ்டம் கிடையாது, இப்படி வாழ தான் விரும்புகிறேன் நான். அப்படி வாழ்ந்த என்ன நடக்குமா, இன்னொரு பலி கிடையாது, வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றியும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்படி என்ன பாவம் செய்கிறோம் விசுவாசிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் வாசித்தா தெரியும் என்ன பாவம் செய்கிறேன். சபை கூடி வருதலை, ஏன்னா அதுக்கு அடுத்து தான் அந்த வசனம் வருது, அதுக்கு அடுத்து தான் இந்த வசனம் வருது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியங்கள் விடுதலை ஆக்கும். அப்போது நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீதிமான்களாக இருக்கிறோம். சில காரியங்கள்லேருந்து நம்ம இன்னும் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். உதாரணத்துக்கு வியாதியாக இருக்கிறார்கள் நீதிமான்கள், தரித்திரத்தில் இருக்கிறார்கள் நீதிமான்கள், பிரச்சனையில் இருக்கிறார்கள் நீதிமான்கள், கவலையில் குழப்பத்தில் இருக்கிறார்கள் நீதிமான்கள், பலதரப்பட்ட தோல்வியில் நீதிமான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே சுகம் கர்த்தரால் வரும், செழிப்பு கர்த்தரால் வரும், உயர்வு கர்த்தரால் வரும், வெற்றி கர்த்தரால் வரும். ஏன்னாக்கா அது கர்த்தரால் மட்டும்தான் வர முடியும். சின்னத்தில் அவங்களுக்கு அது கஷ்டம் மாதிரி தெரியுது, சின்ன விஷயம் தான் ஸ்டெப் எடுக்கலாம், அது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது. அப்போ பைபிள் சொல்லி நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதானால் உனக்கே அது கஷ்டம், அவனுக்கு அதோட கஷ்டமாக இருக்குமே. உன்னால் இப்போ உனக்கு ஆவியானவர் இருக்கிற உதவி செய்கிறதுக்கு, உனக்கு சத்தியம் இருக்குது விடுதலை ஆக்கிறதுக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவு உனக்கு கொடுத்துருக்கிறாரு. உன்னால் போய் விசுவாசிக்க முடியும். அவன் அவிசுவாசி, நீ விசுவாசி. நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்போ நீதிமான் ரட்சிக்கப்பட முடியும். அந்த ரட்சிப்பு நிறைவேறத்துக்கு நீதிமான் பிரயாசப்படணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு, அது எப்படி நிறைவேற? நம்ம சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் ரிலீஸ் பண்ணும். சத்தியத்தை அறிஞ்ச பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்யாதீங்க. மனப்பூர்வமாக பாவத்தில் வந்தால் கோபாக்கியம் தான் வரும். எது பாவம்? இந்த வசனம் சொல்லுது 25. அதுக்கு முன்னாடி வசனம், சபை கூடிவதிலே சிலர் விட்டு விடுகிறது போல. அது மிகப்பெரிய பாவம். அது நிறைய பேர் அது சாதாரண விஷயமா நினச்சிக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் அது ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துகிறாங்க. அது மிகப்பெரிய பாவம் வாழ்க்கையில். ஏன் மிகப்பெரிய பாவம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், இங்கே ஆவியானவர் இருந்தோம், சத்தியத்தை போதிக்கிட்டு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை இங்கே வச்சுருந்தோம், சத்தியம் இங்கே அறிவிக்கப்பட்டிருந்தோம், அதை உதாசீனப்படுத்தி உங்கள் சொந்த இஷ்டத்துக்கு ஓடிட்டுருக்கிற பற்றியா, அது மிகப்பெரிய பாவம். அதை தான் பாவம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் அதுக்கு அது இப்படி வந்துச்சு. என்னன்னாக்கா, நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்யலாம். மனப்பூர்வமாக சபைக்கு வரலாம், மனப்பூர்வமாக பாவம் செய்கிறேன்னு அர்த்தம். மனப்பூர்வமாக சபைக்கு வரலன்னா மனப்பூர்வமாக நீ பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு அர்த்தம். அந்த வசனம் சொல்லுது எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளாலும் சமீபித்து வருது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்போ நீதிமானுக்கு இந்த ரட்சிப்பு சிறந்த அரிதாக போகிறதுக்கு காரணம் தெரியுமா? சபைக்கு சத்தியத்தை தொடர்ந்து கேட்கிற அந்த நிலையை தக்க வைத்து கொள்ளாமல் போகும்போது அவனுக்கு கஷ்டமாக போயிடுது. உனக்கு ஈஸியான ஒரு ரூட்டை வச்சுருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் சிறுவிதை செஞ்சு முடிச்சுட்டு உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சபையை வச்சு, உனக்கு சத்தியத்தை ஒவ்வொரு நிலையிலும் வழிநடத்துறதுக்கு ஒரு ஊழியத்தை வச்சு உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனை விட்டுட்டு நீ மனப்பூர்வமாக நீ பாவம் செஞ்சுட்ருக்கிற, உன் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கிற, உங்கள் சுய புத்தியில் வாழ்ந்துட்டுருக்கிற, சொந்த வழியில் நடந்துட்டுருக்கிற,
அப்போது வேதவசனம் சொல்லுது, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரணும். கர்த்தரால் எப்படி வருது? கர்த்தர் ஒரு நாள் எழுந்து தூக்கிடுவார், அப்படி இல்லை. கர்த்தர் சத்தியத்தை வச்சிருக்கிறார், சத்திய ஆவியானவர் வச்சிருக்கார், சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பப்படவில்லை எப்படி பிரசங்கிப்பார்கள். அந்த சத்தியத்தை அறியும் போது சத்தியம் விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் சபா வேணான்னு விட்டுனாக்கா இன்னைக்கு அப்புறம் தேவனுடைய கோபாக்கியம் தான் வரும். அதுதான் நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் சத்தியத்தை அறிகிற அறிவை. அதுக்கு அடுத்த வசனம் தான் வருது. அடுத்த வசனம் வருது சத்திய. இந்த எபிரேயர் 10:25 எப்படி வருது? 26 வாசிங்கனாக்கா அப்படி வரும். வாசிங்க, இன்னொரு வாசிங்க 26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அப்போ எது பாவம்? இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை செய்யாமல் போனால் அது பாவம். எது பாவம்? சத்தியத்தை சபை கூடி வருதல் மூலமாக நாம் அறிந்து கொள்ளாமல் போனால் அது பாவமாக இருக்குது. அதுதான் விசுவாசிங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ 2 வசனம் வாசித்து இல்லையா? 2 வசனத்தை கொஞ்சம் விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், நீதிமன்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இங்கே உபத்திரவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன உபத்திரவம்னாக்கா, இந்த உபத்திரவத்தை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், இந்த உபத்திரவம் என்பது எது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதோ அது நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது பேர் தான் உபத்திரவம். அதற்கான தீர்வு காணப்பட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தீர்வு காணாமல் இருப்பது பேர் தான் உபத்திரவம். அப்படி ஒரு சபை பைபிளில் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்படுத்தின சபைகள் அப்படி ஒரு சபை. என்ன சபைன்னா மக்கெதோனியா சபை. அதை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, 1ஆம் வசனத்தில் மக்கெதோனியா சபையை பற்றி பேசிட்டு 2ஆம் வசனத்தில் அவங்க எந்த உபத்திரத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இங்கே உபத்திரவன்ற அந்த அர்த்தம் தரித்திரம் என்கிற வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. உபத்திரன்ற அர்த்தம் தரித்திரம் என்ற வார்த்தையை சுட்டி காண்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போது இதிலே 9ஆம் வசனம் வாசினாக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரான தீர்வு காணப்பட்டிருந்தும் இந்த மக்கெதோனியா சபையார் தரித்திரராக இருந்தார்கள். அது கொரிந்து பட்டணத்துக்கு நிருபமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீங்கள் ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரம் ஆயிட்டார். ஆனால் நீங்கள் இன்னும் ஐஸ்வர்யனாகாமல் தரித்திரமாகவே இருக்கிறீங்க. எதுக்கு அவர் தரித்திரனானார்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். தரித்திரம் ஒரு சாபம். நீதிமன்ற வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட மக்கெதோனியா சபையாருடைய வாழ்க்கையிலே இது இருந்தது. அவங்க மிகுந்த உபத்திரவம் வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போது நீதிமான்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நீதிமான்கள். இந்த காலத்தில் ரட்சிப்பு நடக்காமல் இருக்குது. எந்த காரியத்தில்? அவங்க என்ன செழிக்காமல் இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் அல்லதை கொடுத்தார்கள். கஷ்டத்தின் மத்தியிலும் என்ன பண்ணாங்க? அவர்கள் அதை கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாருன்னு சொல்லி அப்படி கீழே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். அதுக்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். திராணினா ஏதோ 10ல் 1 மடங்கு. ஓரளவு பெற்றுக்கொள்வர்களுக்கு அது கம்மியாக இருக்கலாம், கொடுப்பவருக்கு அது அதிகம். பெற்றுக்கொள்வர்களுக்கு அது கம்மியாக இருக்கலாம், கொடுப்பவருக்கு அது அதிகம். கொஞ்ச நாள் ஆனவனே வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறும். பெற்றுக்கொள்வர்களுக்கு அது அதிகமாக இருக்கலாம், கொடுப்பவருக்கு அது குறைவு. கொடுப்பவருக்கு அது குறைவு. நான் கொஞ்சம் தான் கொடுத்தவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காம அப்படி தலைகீழ மாற்றிடுவார். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 100 ரூபா கொடுக்கும்போது அதை வாங்குகிற ஊழியக்காரனுக்கு அது கம்மியாக இருக்க மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஜாஸ்தி 100 ரூபா. ஏன்னா நீங்கள் 1000 ரூபாய் தான் சம்பாதிச்சிங்க. சம்பாதிச்சது 1000 ரூபாய் தான். அதில் எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? 100 ரூபா கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு அது பெருசு, அவருக்கு அது கம்மி. 100 ரூபா வச்சு ஒரு காலம் ஃபுல்லாக அவரால் வாழ முடியாது, ஒரு மாதம் ஃபுல்லாக அவரால் வாழ முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் அவனே தலைக்கீழாக மாறுது. 1000 ரூபா சம்பாரிச்சு உங்களுடைய வருமானம் 1 லட்சமாக மாறுது. அப்போ நீங்கள் 10,000 கொடுக்குறீங்க, உங்களுக்கு அது கம்மி தான். 10ல் 1 மடங்கு தான் கொடுத்தீங்க. ஆனால் பெற்றுக்கொள்ளுக்கு அது அதிகம். பெற்றுக்கொள்ளுவருக்கு ஒரு காலத்தில் 100 ரூபா கொடுத்த நீங்கள் இப்போ 10,000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு காலத்தில் 100 ரூபா கொடுத்த நீங்கள் இப்போ எவ்வளோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க? அதாவது கொடுப்பவருக்கு
பெற்றுக்கொள்கிறவருக்கு அது குறைவாக இருக்கலாம், கொடுப்பவனுக்கு அது அதிகம். எப்பவுமே நீங்கள் நினைக்கலாம், அந்த 100 ரூபா வச்சு பெருசாக பொழப்பு நடத்துகிற போகிறாரா, ஊழியம் நடத்துகிற போதா, சம்பாதிக்கிறது 1000 ரூபா தானே, இதை போய் கற்றுக் கொடுக்குறோம். இல்லை, அது ஊழியம் செய்கின்றதுக்காக கொடுக்குற, நீ செய்கின்றதுக்காக கொடுக்குற. ஊழியம் வளர்னதுக்காக கொடுக்கல, நீ வளர்னதுக்காக கொடுக்குற. உனக்கு கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அதனால தான் இங்கே மிகுந்த உபத்திரத்தில் இருக்கிற மக்கதோனியா சபையாருக்கு போதிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். என்னன்னாக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ பணக்காரன் ஆகிறதுக்காக நீ ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்காதனால உங்களுக்கு அது நடக்காமல் இருக்குது. விதை ஊங்கிட்டே இருக்குது, நீ அதை விதைக்காமல் இருந்தாலும் விளைச்சல் வராமல் இருக்குது. அது செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக செஞ்சுட்டு போகிறீங்க, விளைச்சல் வராது. அது அடுத்த அதிகாரத்தில் எழுதுகிறார், 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் 2 Corinthians 9ஆம் அதிகாரம் 7-8. அவனவன் व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாக கொடுக்கறது எப்படி தேவன் பிரியமாக இருக்கிறாரு? அவன் கொடுக்குறவங்க ஆண்டவர் பிரியமாக இல்லை. உற்சாகமாக கொடுக்குறதுன்றது விசுவாசத்தை காட்டுது. व्यसனமாக கொடுக்குறது அவிசுவாசத்தை காட்டுது. உற்சாகமாக கொடுக்குறது கர்த்தரை நம்புறதை காட்டுது. व्यसனமாக கொடுக்குறது உன் பணத்தை நம்புறதை காட்டுது. உற்சாகமாக கொடுக்குறது கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இந்த பணம்லாம் கர்த்தரு தான், இதில் கர்த்தருக்கு நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன் அப்படின்னு உற்சாகம் கொண்டு கர்த்தரை கொடுக்குறது காட்டுது. ஐயோ இது கொடுத்துட்டுமே, இதை வச்சு இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு வாழ்து, அது நீ சொல்லும் பொழுது நீ அந்த பணத்தை தான் நம்பி இருக்கிறது காட்டுது. ஏன்னா தேவன் எதில் பிரியப்படுறா? விசுவாசத்தில் பிரியப்படுறார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இந்த வசனம் சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிற. அப்போ உற்சாகமாய் கொடுப்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. உற்சாகமாய் கொடுப்பது எதை காட்டுது? விசுவாசத்தை காண்பிக்கிறது. அப்படி கொடுக்கும்போது என்ன தான் இந்த 7ஆம் வசனம் 2 Corinthians 9:7-8 வாசிக்கிற பாருங்க. 7-8 வாசிக்கிறேன். அவனவன் व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கான்னு சொல்லிட்டு 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும். அப்படி நீ விசுவாசத்தை அந்த விதத்தில் வெளிப்படுத்தும் போது இந்த ரட்சிப்பு வந்தது தான். எல்லாவற்றையும் எப்போதும் குறைவாக இருந்த நீ இப்போ எல்லாவற்றையும் எப்போதும் சம்பூர்ணமாயிடுற. அறிவில், பணத்தில், ஞானத்தில், பலத்தில், திறமையில், உயர்வில், வெற்றியில், அது எல்லாவற்றையும் காட்டுது. எப்பொழுதும், எப்போதாவது கிடையாது, எப்பொழுதும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலத நற்கிரியிலும் பெருளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீதிமானுக்கு ஒரு ரட்சிப்பு வருது. இந்த மக்கதோனியா சபையார் நீதிமான்கள் தான், ஆனால் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. எந்த ரட்சிப்பு? பாவத்திலிருந்து பரிசுத்தமாக அந்த ரட்சிப்பு இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடன் பிரச்சனையில், வாங்குகிற சம்பளம் பத்தாத சூழ்நிலையில், குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில், அவங்க தேவையை சந்திக்கப்படாத நிலையில், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் இருந்தோம். அப்போ இந்த உபத்திரவம் என்ற வார்த்தை, உபத்திரவங்கள் விடுதலை. இங்கே தரித்திரத்தை மட்டும் சுட்டி காண்பிக்கிறோம். எல்லாமே உபத்திரவம் தான். எது உபத்திரவம்? எதுக்காகலாம் இயேசு சிலுவையில் கிரயம் கொடுத்துருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருந்தால் அதுக்கு பேர் உபத்திரத்தில் வாழ்றீங்கன்னு அர்த்தம். உங்கள் சரீர சுகத்திற்கான கிரயத்தை இயேசு சிலுவையில் கொடுத்திருந்தும் நீங்கள் வியாதியிலே வாழ்வீர்கள் என்றால் அதுக்கு பேர் நீங்கள் உபத்திரத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் பொருளாதார செழிப்புக்கான கிரயத்தை இயேசு சிலுவையில் கொடுத்திருந்தும் நீங்கள் தரித்திரத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உபத்திரத்தில் இருக்கிறீர்கள். அப்போது நீதிமான்கள் உபத்திரப்படும் போது என்ன பண்ணுறான்? 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், இங்கே ஒரு உபத்திரவத்தை நான் சுட்டி காண்பிச்சேன், எதுனாக்கா தரித்திரம் மட்டும் தான். ஆனால் எல்லா உபத்திரமும் வருது. எல்லா உபத்திரம்னாக்கா எது தரித்திரம் மட்டும் உபத்திரம் நினச்சிக்காதீங்க. வியாதியும் உபத்திரம் தான், பிரச்சனைகளும் உபத்திரம் தான், போராட்டங்களும் உபத்திரம் தான், அவமானங்களும் நிந்தைகளும் தோல்விகளும் உபத்திரம் தான், வாழ்க்கையில் அடுக்கடுக்கான இழப்புகளும் ஏமாற்றங்களும் உபத்திரவங்கள் தான். இந்த உபத்திரங்கள் எல்லா உபத்திரங்களுக்கும் என்ன பண்ணுறாராம்? நீங்களாக்கி விடுகிறார், அல்லது கர்த்தர் ரிலீஸ் பண்ணி விட்டுறாராம். 2வது சங்கீதம் 34:19 வாசிங்க. நீதிமானுக்கு இன்னொரு ரட்சிப்பு தேவைப்படுது. வாசிங்க. கொஞ்சமாக இருக்காது. இதை பார்த்து நிறைய பேர் சோர்ந்துடக்கூடாது. இதை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. ஜெயிக்கிறாள் நீங்களே தான் இருப்பீங்க. ஜெயிக்கிறாள் நீங்களே தான். அதுதான் உங்களுக்கு ஜாஸ்தி வருது. அதுதான் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே வருது. அதெல்லாம் சொல்லிட்டு பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். துன்பமே வராதுன்னு பைபிள் வசனம் சொல்ல, நீதிமானுக்கு உபத்திரமே வராதுன்னு பைபிள் வசனம் சொல்லலை. அப்படி போரிச்சா அந்த போதனையை தப்பாக புரிஞ்சிடும்னு அர்த்தம்.
அந்த துன்பங்கள்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சத்தியத்தை வச்சிருக்கிறாரு, சபையை வச்சிருக்கிறாரு. அதை நீ பயன்படுத்தினா நீ பாவம் செஞ்சிட்ருக்கிற, நீ பாவத்தை மனப்பூர்வமாக செஞ்சிட்ருக்கிற. அப்போ நீ அதில் தடுமாறிட்டு இருப்ப. நீ பாவிகளுக்கு இடலாயும் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தும் நீ சத்தியத்தில் வாழாத ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறதுனாலே உன்னால் அந்த விடுதலை பெறக்கூடாத நிலையிலும் நீ இருக்கிறாய். அப்போ உனக்கு மனந்திருவல் தேவைப்படுது. நீ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்ச பின்பும் நீ சபைக்குரிய வரதில் விட்டுட்டுனாக்கா நீ மனப்பூர்வமாக பாவம் செய்கிற. அதுலேருந்து நீ விடுதலை ஆகி சபைக்கு ஒழுங்காக வந்து சத்தியத்தை ஒழுங்காக கேட்டு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுன்றார். என்ன சொல்கிறாரு? அதுலேருந்து நீ விடுதலை ஆகிடு. நீ சபைக்கு வரதை ஓரம் கட்டிட்டுனா வாழ்க்கையில் என்னென்னு டவுனாக தான் போயிட்டுருப்பேன். ஏன்னா சபைக்கு வந்தால் தான் சத்தியத்தை கேட்க முடியும், சத்தியத்தை கேட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். சத்தியத்தை அவனை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிஞ்சு நீ அதை செய்கிறனாக்கா, சத்தியத்தை அறிகிற அறிவும் அடைந்த பின்பும் நீ மனப்பூர்வமாக நீ வந்து சபைக்கு வராமல் போயிட்டனாக்கா, நீ பாவம் செய்கிறனாக்கா உனக்கு வந்து மன்னிப்பு கிடையாது, கோபாக்கின இருக்குமா, உனக்கு நியாய தீர்வு இருக்குமா. ஏன்னா கர்த்தரோட தீர்வு வச்சுருந்தா நீ இதை யூஸ் பண்ணிக்கல. கர்த்தர் உனக்கு ஒரு சொல்யூஷனை வச்சுருந்தோம், நீ என்ன பண்ணல, அதை நீ பயன்படுத்திக்காமல் விட்டுற. அது போல் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்திட்டு, சத்தியத்தை உதாசீனப்படுத்திட்டு, கர்த்தர் வச்சிருக்கிற ரட்சிப்பு உதாசீனப்படுத்திட்டு உன் வழின்னு பெரிய வழி மாதிரி, கர்த்தரோட அதிபுத்திசாலி மாதிரி, அதிமேதாவி மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப மட்டமான புத்தி, மட்டமான வழி உண்டு. இந்த வானம் மாரி பெருசு, இந்த பூமி மாதிரி சின்னதுன்றார். என்ன சொல்கிறாரு? பூமி பார்க்கலாம் வானம் எவ்வளவு உயரமாக இருக்குது, அதே போல் உன்னுடைய எண்ணத்தை விட என் எண்ணமும் உன் வாழ்க்கைக்காக நியூ சூஸ் பண்ணிருக்கிற வழியை விட நான் சூஸ் பண்ணியிருக்கிற வழியும் பெருசுன்றாரு. மட்டமான வழியை சூஸ் பண்ணிவிட்டு மட்டமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு சத்தியத்தை உதாசீனப்படுத்திட்டு நீ இன்னும் பெரிய அறிவாலய மாதிரி அதிமிஞ்சின மேதாவி மாதிரி போயிட்டு இருந்தனாக்கா கோபாக்கினம் வரும், பட்சிக்கும் அக்னி இருக்குன்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்கிறார், நீதிமானே ரட்சிக்கப்படுது. உனக்கு இந்த ரூட்டுக்கு வச்சிருக்காரு கர்த்தர், அதை உன்னால் போக முடியல, அதை உன்னால் போக முடியும். அதே உனக்கு கஷ்டம். ரட்சிக்கப்படாதவனும் பாவியும் பக்தி இல்லாதவன் எங்கே இருப்பான்? அவனே ராஜ்யத்துக்குள்ளே வரலையே, அவன் சுவிசேஷத்தை கேட்கலையே, அவனே ரட்சிக்கப்படலையே, அவனுக்கு ஆவியானவர் உதவி செய்யக்கூடிய நிலையில் அவன் இல்லையே, அவனுக்கு அது எப்படி கிடைக்கும்? உனக்கே இது முடியல, அவனுக்கு எப்படி அது முடியும்? இப்போ ரெண்டாவது, துன்பங்களிலிருந்து ஒரு ரட்சிப்பு அவனுக்கு தேவைப்படுது. அதான் வாசிப்போம். 19ஆம் வசனம், 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லப்பட்டு, கர்த்தரை எல்லாவற்றிலும் நின்று அவன் என்ன பண்ணவரான்? விடுவிப்பார். அநேக துன்பங்கள் வருது நீதிமானுக்கு. உதாரணத்துக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இயேசு சொந்த ரட்சகரா தேவனாக ஏற்றுக்கணுனால வீடு வீடா பவுல் அப்போ வந்து சவுலாக இருந்தார். அவர் செஞ்ச மிகப்பெரிய வேலையை சபையை நாசமாக்குறது தான், கிறிஸ்தவர்கள் ஒழிச்சு கட்டுறது தான். அவரை கொண்டே கர்த்தர் சபையை கட்ட வச்சிட்டார், சபைக்கு நிருபங்கள் எழுதி வச்சிட்டார், சபைக்கு தேவையான மிகப்பெரிய போதனைகளை கொடுக்க வச்சிட்டார். எந்த மனுஷன் சபையை ஒழிச்சு கட்ட நினச்சானோ அந்த மனுஷன் சபைக்கு தேவையான நிறைய போதனைகள் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 3/4 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் தான். இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் பண்ண சீஷர்கள் கூட அவள் எழுதலை, பேதுரு கூட அவளுக்கு எழுதலை, யோவான் எழுதலை. நிறைய போதனைகள் ரோமர் முதல் பிலமோன் வரை 14 நிருபத்தில் எழுதின யாருன்னு அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் என்ன வேலை செஞ்சார்னா, இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து தான் அவர் வேலையை. யாருக்கு? இந்த நீதிமான்களுக்கு உபத்திரவங்களுக்கு கொடுத்து தான் அவருடைய வேலையை. அதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவார் பாருங்க, சட்டப்படி பண்ணுவார். அதை போய் அவங்ககிட்ட ஆர்டர் வாங்கி உனக்கு காலி பண்ணணும்னு வருவார். நான் சட்டப்படி இந்த சபையை காலி பண்ணியிருக்கிறேன், அப்படியே அந்த சட்டப்படி செய்யணுன்ற மாதிரி செஞ்சுன்னு இருந்தார். கர்த்தர் பார்த்தார், சரியான நேரத்தை கர்த்தர் அவர் பிடிச்சார். ஒரு முறை ஒரு வாலிபனாக இருக்கும்போது அங்கே ஸ்தேவான், முதல் ரத்த சாட்சியார்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தேவான். அதை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். அப்போ இங்கே மிகுந்த துன்பம், மிகுந்த துன்பம்னா கர்த்தரை அறியணும் அப்படின்னு வரும்போது பிரச்சனை வருது. கர்த்தரை அறியணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும், சத்தியத்தை கேட்கணும், கர்த்தரை துதிக்கணும்னு வரும்போது இப்படி பிரச்சனை கொடுக்குறது தான் துன்பம். அது குடும்பத்தார் மூலமாக வரலாம், உங்களுக்கு உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற முதலாளிகள் மூலமாக உங்களுக்கு வரலாம், அல்லது நீங்கள் வசிக்கிற இடத்துல மூலமாக உங்களுக்கு வரலாம். எந்த வழியில் வந்தாலும் அது துன்பம் தான். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே அதுக்கு பேர் துன்பம் தான்.
துன்பத்தை கர்த்தர் விட்டுறல. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொடூரமான ஆட்கள் நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே, உங்கள் உற்றார் உறவுகள் மத்தியில் இருந்து நீங்கள் சரியாக கர்த்தரை நெருங்கி கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாதபடி செய்வாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரா, ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் இது ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆணி. கொடூரமாக மக்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கிறாரு. அந்த விஷயத்தில் நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் கர்த்தர் பலனாக இருக்கிறாரு. ஒரு பெருவெள்ளத்தை போல் அது இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. பயங்கரமான வெயில் மேலே அது இருந்தாலும், சகிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறாராம். அவள் இப்படிப்பட்டவருடைய சீரல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு யார் மூலமாக டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்றார். கர்த்தர் அதான் துன்பம். 2 சாமுவேல் 22 22 அதிகாரத்தில் 49 வாசிக்கிறோம் பாருங்கள். இதே வசனம் சங்கீதம் 18:48 இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். 2 சாமுவேல் 22:49க்கும் சங்கீதம் 18:48க்கும் 2 சாமுவேல் 22:49க்கும் சங்கீதம் 18:48க்கும் இதே வசனம் தான், சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை விளக்கி சொல்கிறேன் பாருங்க. இப்போ வாசிக்கிறேன். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு யாரெல்லாம் உனக்கு ஆப்போசிட்டாக எழும்புறானோ அவனோட உன்னை டாப்பில் தூக்கிட்டு வராண்டவர். இன்றைக்கி அவன் டாப்பில் இருக்கலாம், அவனோட நீ டாப்பில் இருப்ப. அதை பார்த்து பயந்துடாத. அவன் கொடூரமானவன் இருக்கலாம், டாப்பில் இருக்கலாம், அவனோட நீ டாப்பில் இருப்ப. கொஞ்சம் வித்தியாசத்தை கடத்துக்காக இன்னும் அதே வசனத்தை இன்னொரு இடத்துல வாசிக்கிறேன். சங்கீதம் 18:48 அதே வசனம் தான். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புவர்களை விட நீர் என்னை உயர்த்தி. அங்கே எனக்கு விரோதமாக எழும்புவர்கள் மேல், இங்கே எழும்புவர்களை விட, அவனை விட மேலே வச்சுறார், அவனை விட உன்னை டாப்பில் வச்சுறாராம். எழும்புவர்களை விட நீ என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்ன பண்ணுறாராம், தப்புவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட தந்திரமாக பிளான் போட்டு உன்னை சிக்கன சிக்க வச்சு உன்னை ஒரு வழி பண்ண நினச்சாலும் கர்த்தர் அவனோட வழி பண்ணிடுவார். சங்கீதம் 72 12-14 வரைக்கும் வாசிக்கிற பாருங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். தேவன் அவருடைய பார்வையில் நீதிமானை மிகவும் அருமையான ஒரு நபராக பார்க்கிறார். இப்போது இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 37, 39, 40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இது ரட்சிக்கப்பட்டவனுடைய ரட்சிப்பை பற்றி பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்டவனுடைய ரட்சிப்பை பற்றி பேசுகிறேன். அவன் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசுது. அவன் நிறைய உபத்திரவங்களை சிக்கிட்டு இருக்கிறான். அந்த உபத்திரத்துலேருந்து வெளியே வரணும்னு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் சபைக்கு சத்தியத்தை கேட்கறதுல விருப்பம் காட்டாமல் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறான். பாவம்னாக்கா அவன் பாவ காரியத்தை பற்றி பேசல, சபைக்கு வராமல் இருக்க ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். யாருக்கு நன்மை செய்வானா? உனக்கே நீ நன்மை செஞ்சுக்கிற சத்தியத்தை கேட்கும்போது. சத்தியத்தை பாவனை பெருசு கிடையாது. ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் சபைக்கு வர்றது உன் ஆத்மாவுக்கு நீ நன்மை செஞ்சுக்கிறது. அது நீ தெரிஞ்சும் நீ அதை செய்யாமல் போனால் அது பாவம். அது நீ மனப்பூர்வமாக செஞ்சால் மன்னிப்பு கிடைக்காது, இரக்கம் கிடைக்காது, கோபாக்கின தான் கிடைக்கும். அப்படி கோபாக்கியில் வாழும்போது கர்த்தரே எனக்கு உதவி செய்யணும் பிரயோஜனம் கிடையாது. நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குதாங்க. யார் மனம் திரும்பணும்? இப்போ கர்த்தர் நல்லவர். உனக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உன்னை ரட்சித்துட்டு ரட்சிப்பில் உனக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ சுதந்திரிச்சு நீ நல்லா வாழறதுக்கான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு. நீ மட்டமான புத்தியை வச்சுட்டு மட்டமான திட்டத்தை போட்டு மட்டமான ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிற. சொல்கிறாரு, ரொம்ப மட்டமான புத்தியில் ஓடிட்டு இருக்கிற, அதை விட பெருசாக வச்சுருக்கேன் நான் ஒன்று. மட்டமான எண்ணத்தையும் மட்டமான வழியும் தூக்கி ஓரம் கட்டிட்டு
என்னோட உயர்ந்த எண்ணத்தின் உயர்ந்த வழியை நீ வந்து காது கொடுத்து கேளு. மழை வரா மாதிரி வருது உன் வாழ்க்கையில். அது உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் நினைவுகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அதிபுத்திசாலிமே நடந்துக்காத, பேசாத. அது உன் சொந்த எண்ணம். அதை விட டாப்பான எண்ணத்தை வச்சுருக்கிற, மட்டமாக போயிட்டுருக்கிற. நீ எப்படி போயிட்டுருக்கிற? அதுக்கப்புறம் கர்த்தர் என் வாழ்க்கையில் இவ்வளோ அடுக்கிற கர்த்தர் கொடுக்கல, நீயா தேடிக்கின்றதெல்லாம், நீயா தேடிக்கின்று. நீதிமன்ற ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இது எப்படி வரும்? சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக அது வரும். எப்படி வரும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எல்லா உபத்திரங்களிலிருந்து விடுதலையாக்கும், எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கும். நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதானால் உன்னால் அது முடியும். அந்த ஸ்டெப் எடுக்கிறது உனக்கு கஷ்டமானால் வெளியில் இருக்கணும், அதெல்லாம் சுத்தமாக முடியாடுறாரு. சுத்தமாக இப்போ நீ ஒரு காரியத்தை இந்த கடைசி மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துடணும். என்னன்னாக்கா அந்த கடைசி மாதம் வாக்குறது அது இந்த பிலிப்பியர் 2:12 திரும்ப வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:12, அதில் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் ஒரு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படலாம். ரட்சிப்பில் உனக்கு சொல்லப்படுத்தலாம். உன் வாழ்க்கை நிறைவேறத்துக்கு நீ ஸ்டெப் எடுக்கணும். ரட்சிப்பில் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு இந்த கடைசி மாதத்திலே ஒரு முடிவு வச்சுருங்க. இனிமேல் எத்தனை கோடி வந்தாலும், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமோன்னு வெர்க்மன்ஸ் பாடுற மாதிரி எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் தூக்கி கடாச்சிட்டு ஆண்டோடைய சபையில் வந்து ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன் முடிவு எடுத்துருந்தேன். கடைசி மாதத்தில் ஆண்டுடைய சபையில் வந்து உட்காந்து ஆண்டுடைய வார்த்தையை, அதுதான் நீ எடுக்க வேண்டிய ஸ்டெப். உன்னுடைய பிரயாசம் அதிக பயத்தோடு நடுக்குறது செய்யணும். நீ எவ்வளோ எங்கே ஒன்றாலும் அதோட பறை மடங்கு உனக்கு உட்காந்துட்டு கிடைக்கிறதுக்கு கர்த்தர் வச்சுட்டாரு. அதை விட்டுட்டு நீ ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காது. அப்படி ரவுண்ட் அடிச்சுன்னா அது பேர் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நீ மனப்பூர்வமாக செஞ்சிட்ருக்கிற. இந்த கடைசி மாதத்தில் ஒரு முடிவு எடுத்துணும். கடைசி மாதத்தில் வாக்கு எடுத்துனாக்கா நீதிமன்ற ரட்சிப்பு கர்த்தரால் வரும். எப்படி வருது? கர்த்தரால். கர்த்தர் வார்த்தையை கொண்டு அதை செய்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, வார்த்தையை கொண்டு அதை செய்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையினால் உனக்கு அது வரும். அந்த வார்த்தையை அறிவிக்கிறதா அறிவினால் உனக்கு அது வரும். அந்த வார்த்தையை போதிக்கிறதுக்கு இங்கே ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீதிமன்ற ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம், அந்நேரத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர்களுக்கு உதவி செய்து அவரை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவரை துன்மார்க்களுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். உங்களை உபத்திரவங்களை விடுதலையாக்கி, துன்பங்களை விடுதலையாக்கி, துன்மார்க்களுடைய கரங்களை கர்த்தரை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கண்கள் படி நாம் செபிப்போம்.